ஏ காய்ஸ் இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நினச்சுன்னு பார்க்கலாமா? அவன் பவியோட எக்ஸ் லவர் உள்ளே வந்துடுவான். இவன் வந்து பேசிட்டு இருப்பான், இந்த மாதிரி நீ எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு. அவன் வந்து சொல்கிறான், சரி நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுன்னா நீ எனக்கு 10 lakhs கொடுக்கணும், ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் வந்து 10 லட்சமா, அது எப்படி என்னால் முடியும், இல்லைனாக்கா நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்காது, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா, நீ வந்து இதான் என் அட்ரஸ்ஸு, நீ காசு எடுத்துக்கிட்டு என் அட்ரஸில் வந்து கொடுக்கணும், இல்லைனாக்கா அவ்வளோதான் பவியோட லைஃப் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் இவன் என்ன பேசுகிறானே தெரியாது. கண்மணி கூட தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு சரி இவங்க 2 பேர் பேசுகிறத ஃபோட்டோ எடுத்துருவாங்க. கண்மணிக்கு தான் ஏதோ இல்லீகல் அஃபேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. சரி இவன் யாருன்னு தெரியல, ஆனால் இதுதான் நல்ல சான்ஸு, இதை வச்சு இவளை வீட்டை விட்டு துரத்திடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பிளான் பண்ணுவாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து போயிட்டு உட்காண்ட்ருப்பான். இங்கே இவன் வந்து சொல்லுவான், நான் பவியை பார்க்க போனேன்டா, ஆனால் அங்கே ஒரு குடும்ப குத்துவிளக்கு வந்துச்சு, பவியாவது கொஞ்சம் விவரமானவ, ஆனால் இவன் வந்து மக்கு தான், அதனால இவளை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம காசுக்கு காசும் கிடைக்கும், இவளையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து வேற மாதிரி தப்பாக பேசுவானுங்க. இவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே வேணாண்டா, நீ பவி கிட்ட போனியா பவியோட டீலிங்கை முடிச்சுடுடா, அவளாம் வேண்டான்னு சொல்லுவான். இவன் கேட்கவே மாட்டான். இதோட இங்கே முடிஞ்சிடும். இங்கே வந்து கண்மணி வந்து பூ கட்டிட்டு இருப்பா. பவி வந்துட்டு, என்ன கண்மணி, என்ன நீங்கள் தூங்கலையா நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டவொடனே, நீ தூங்கலையானோடனே, இதான் நம்பல்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதே கேள்வியை திருப்பி கேட்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே கண்மணி, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் தானே நீங்கள் தூங்கலானோடனே கண்மணிக்கு ஒன்றும் புரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவா. இல்லை எனக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதால தானே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க, அதனால தானே தூங்கலான்னு சொன்னோம். கார்த்திக் வந்துட்டு இவங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணிட்டு 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே கண்மணி, இவங்க 2 பேரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே, நம்ம ஏன் சொல்லி அவள் மூடை ஸ்பாயில் பண்ணணும், இவளோட ஹாப்பினஸ்ஸை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரூமுக்கு போனால் அன்பு வந்து தூங்கிட்டு இருப்பான். இவரே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நல்லா தூங்குறாரு, இவர் தூக்கத்தை நம்ம ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு அன்புக்கிட்டேயும் சொல்லவே மாட்டான். போயிட்டு சாமி கிட்ட வந்து வேண்டிப்பான், முருகர்கிட்ட, என்னை எல்லா சூழ்நிலையிலும் நீ தான் காப்பாற்றின, இப்பயும் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இதை இவங்க 2 பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு, எங்கே போகிறா இவ, வேற எங்கே போவா, அவனை பார்க்க அவன் வீட்டுக்கு தான் போவா, வா நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுவாங்க. போனாக்கா சைலண்ட்டாக அவளை ஃபாலோ பண்ணே போவாங்க. அவள் போகிறது எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. இங்கே கண்மணி அவன் வீட்டுக்கு போவான். போனால் டோர் ஓப்பனில் தான் இருக்கும். அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபோன் அவன் பக்கத்தில் இருக்கும். சரி ஃபோனை தவிர வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடும்போது ஃபோட்டோஸ் கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுவான். இப்போ இவன் கரெக்டாக வந்து இவரும் எழுந்து வருவான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.